வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு விளாக் வந்து பிரைடல் விளாகும் சேர்த்து ஒரு குட்டி ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மதுரை கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:42 நைட் கிளம்புறோம். ஸோ தட் நம்ம வந்து அங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி இருக்காது. டைரக்டா அங்க போய் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அந்த டைம்ல தான் கிளம்பியிருக்கோம். அங்க ஈவென்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம குலதெய்வம் கோயில் போயிட்டு வரதா தான் பிளான். ஸோ நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்போதான் நைட்டு தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வாங்க இந்த ட்ரிப்க்கு வந்து உங்களையும் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க இப்போ இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்பயுமே ஊருக்கு கிளம்பும் போது இல்லைன்னா கொஞ்சம் லாங்கா போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம். ஸோ அங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் டயர் அடியில வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பணும். அது ரொம்ப லேட் நைட் அப்படின்றதுனால சாமி வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. சும்மா நம்ம வந்து நம்ம திருப்திக்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும். அங்க இருந்து நம்ம அங்க ரீச் ஆயிட்டோம். டைமுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க போயிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருந்தது. ரூமுக்கு போயிட்டு லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரைடே வந்து கார்ல வந்துட்டாங்க. நான் அவங்களை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறேன்க்கா அப்படின்ட்டு. நம்ம வந்து நடுவுல இன்பிட்வீன் சாப்பிடவே இல்லை. நைட்டு கிளம்பணும்ல அப்படியே காலையில ஈவெண்ட்டுக்கு போறோம். கார்ல போற வழியில சும்மா சிப்ஸ் பாக்கெட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அங்க ஃபுல்லா தெம்பு வேணும் இல்லையா, 2 ஈவெண்ட் இருக்கு அப்படின்றதுனால. நம்ம அங்க வந்து ரீச் ஆயிட்டோம். பெரிய மண்டபமா இருந்தது. அண்ட் நானும் வந்து பேக்ல சோடா, அப்புறம் தண்ணி எல்லாமே வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸும் வச்சிருந்தேன். பிரைட வந்து கிளப்பி ரெடி பண்ணிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து டயர்டா இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், எனர்ஜி குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து இன்னைக்கு டாக்டர் ஷர்லிய வந்து அவங்களோட வெட்டிங்க்கு வந்து ரெடி பண்ண போறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம தான் அவங்களுக்கு பண்ணியிருந்தோம். இவங்க 1 வீக் முன்னாடியே நம்ம ஸ்டுடியோக்கு வந்து லேஷ் எக்ஸ்டென்ஷன், நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் பிஃபோர். அவங்களே வந்து லென்ஸ் வச்சிருந்தாங்க. அதுதான் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஓவராலா அவங்க வெட்டிங்க்கு எப்படி லுக் வேணுமோ ஒரு பிபிடியே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த மாதிரி மேக்கப் வேணும், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், செகண்ட் ஈவென்ட்க்கு எப்படி வேணும், என்னென்ன அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு. மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த பிபிடி எடுத்துட்டு எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பேஸ் வேணும், இந்த மாதிரி மேக்கப் லுக் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து இது வரைக்கும் எந்த பிரைடும் வந்து எனக்கு இந்த மாதிரி பிபிடி எல்லாம் காட்டி இது பண்ணதா நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இவங்க அவ்ளோ புட் டுகெதரா ஆர்கனைஸ்டா இருந்தாங்க. நம்ம வந்து ஹேர் பிரெப்பிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே கதை பேசிட்டு எப்படி போகுது, என்ன ஏது அப்படின்னு கேட்சப் பண்ற மாதிரி பேசிட்டு அப்படியே நம்ம வந்து ஹேர் பிரெப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து அப்போ பீல் வந்து இருந்தது. பீல் ஆயிட்டு இருந்தது. அதனால தான் வந்து ஃபேஸ்ல நான் எதுவுமே போடாம வெறும் அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டு அப்படிதான் வச்சிருந்தேன். அங்கங்க உங்களுக்கு இந்த வீடியோல வந்து என்னோட ஃபேஸ் காட்டும்போது அந்த பீல் தெரியும். அதனால யாரும் பயந்துடாதீங்க. ஐய்யய்யோ! என்னாச்சு அடி வாங்குன மாரியே இருக்கே அப்டின்ட்டு. ஷர்லி வந்து என்ன ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்கன்னா, வெட்டிங்க்கு பன் மெஸ்ஸி பன் மாரி கேட்டிருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு ஓப்பன் கர்ல்ஸ் மாரி கேட்டிருந்தாங்க. அதே எக்ஸ்டென்ஷன்ல தான் நம்ம கர்ல்ஸும் வைக்கணும். பட் ஆனா பன்னுக்கும் நம்மளுக்கு வேணும் அப்டின்றதுனால நான் எக்ஸ்டென்ஷன் வந்து தனித்தனியா வரும் இல்லையா? அந்த மாரி கிளிப் ஆன் எக்ஸ்டென்ஷன் வாங்கி இவங்களுக்குன்னே நான் வந்து போய் வாங்கிட்டு வந்து அத தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சோ தட் நம்மளுக்கு வந்து இன் பிட்வீன் டைம் இருக்காது 2 ஈவென்ட்டுக்கும். அதனால இது வந்து ஈஸியா இருக்கும். அவங்களுக்கும் டைம் வந்து இதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளான் பண்ணது. அவங்க வந்து குட்டி ஹெட் பேண்ட் மாரி வச்சிருந்தாங்க. கிரவுன் மாதிரி இல்ல, ஹெட் பேண்ட் மாரி தான் இருந்தது. அத வந்து வச்சு பார்த்துட்டு பஃப் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு பார்த்து நான் வந்து பின் பண்ணிட்டேன். இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் இருந்தது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே அதிகமா யூஸ் பண்ற மாரி இருந்தது. அந்த ஹேர் எல்லாம் வந்து ஈவன் அவுட் பண்றதுக்கு. அப்படியே ஸ்டே ஆகணும் இல்லையா அதுக்கு. நான் அதுக்கப்புறம் பன்ல வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப டைம் இருந்தது. நான் சொன்ன டைமுக்கும் இவங்க வந்து கரெக்ட்டா வந்துட்டாங்க. ஒரு 3 ஹார்ஸ் வேணும் அப்டின்னேன். மெஸ்ஸி பன்னுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்டின்ட்டு. அவங்க அதுக்கேத்த மாரி வந்துட்டாங்க. ஆனாலும் நம்மளுக்கு அந்த மண்டபத்துல யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான் இருந்தோம்.
அமைதியா இருந்தது. ஸோ, அதனால நம்ம பாட்டுக்கு ஏதோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ற மாரி தான் அந்த மேக்கப் செஷன் வந்து இருந்துச்சு. ஸோ, ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு அவங்க வந்து இன் பிட்வீன் குட்டியா பிரேக் எடுத்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களுக்கு ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிக்மென்டேஷன் அந்த மாரிலாம் எதுவுமே கன்சர்னே கிடையாது. வெறும் டார்க் சர்க்கிள் மட்டும் தான் இருந்தது. அவங்க அத மட்டும் எனக்கு ஹைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க மட்டும் நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா வந்து இந்த கலர் கரெக்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க எப்படி பேஸ் கேட்டாங்கன்னா, ஃபுல் கவரேஜ்ல வேணும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபுல் கவரேஜ்ல நியூட்ரலா வேணும். ஏன்னா வெட்டிங்க்கு அந்த மாரி நல்லாருக்கும் அப்படின்ட்டு, ப்ரவுன் டோன்ஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ லுக்கும் வந்து கவுனுக்கு மேட்டா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஷிம்மர்ஸ் அந்த மாரிலாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த மாரி தான் நம்ம பண்ணிட்டுருந்தோம். ஆல்மோஸ்ட் முடிக்கிற டைம்ல வந்து ஃபோட்டோகிராஃபி டீமும் வந்துட்டாங்க. இவர் கூட நம்ம வந்து ஹரிணியோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு வொர்க் பண்ணியிருந்தோம். இவர் தான் வந்து எங்கேஜ்மென்ட்க்கும் வந்திருந்தாரு. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் மாரியே எடுத்துக்கிறோம். நீங்க மேக்கப் அப்படியே பண்ணிட்டே இருங்க. நீங்க எதுவுமே வந்து இது பண்ண வேண்டாம். கான்ஷியஸா இருக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்க வொர்க் பாருங்க. நாங்க அப்படியே வொர்க் பண்ணிட்டே நாங்களும் வொர்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஃபைனல் டச்சப்ஸ் தான் இருந்தது. லேஷ் ஒட்டுறது, காஜலு, லிப்ஸ்டிக் அந்த மாரி தான். ஸோ அத வந்து பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் க்ரூம் வந்துட்டாரு. ஏன்னா 2 பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும்ல அப்டின்ட்டு. அந்த டைம்ல வந்து பிரைட வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு, க்ரூம்க்கு வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் முடிச்சுட்டு ஹேரும் வந்து செட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து லாஸ்ட் மினிட் டச்சப்லாம் வந்து பிரைடுக்கு போயிட்டுருந்தது. ஃப்ரண்ட்ல ஹேர் கர்ல் பண்றது, அப்புறம் வந்து ஜுவல்ஸ் மாட்டுறது, மத்தது எல்லாமே. அண்ட் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் குடுங்க. நான் ஒரு 2, 3 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்டின்ட்டு ஹேர் ஸ்டைலு, ஃப்ரண்ட்ல மேக்கப் லுக்கு எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணது அந்த மாரி டார்க்கா வேணும், போல்டா வேணும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சஜெஸ்ட் பண்ணேன், இல்ல நடுவுல கொஞ்சம் லைட்டன் பண்ணலாம். அப்பதான் இன்னும் உங்களுக்கு வந்து லிப்ஸ் இதுவா இருக்கும் அப்டின்ற மாரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லிப்ஸ் மாத்திட்டோம். இதுதான் வந்து நேச்சுரல் லைட்ல இந்த மாரி தான் இருக்கு. லைட் வந்து எந்த அளவுக்கு வந்து மேக்கப் வந்து காட்டுது அப்படின்னு பாருங்க. லைட் ஆன் பண்ணோனே ஷி இஸ் க்ளோயிங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கப்புள் ஷூட் மாரி போயிட்டுருந்தது. நெறைய டைம் இருந்தது வெட்டிங்க்கு. இவ்ளோ சீக்கிரம் 2 பேருமே கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு நான் ரெடி பண்ணவே இல்ல. ஏன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் திட்டுவாங்க. ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. டைமுக்கு வெட்டிங் போணும் அப்படின்னு. இவ்ளோ ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க இவ்ளோ டைம் இருக்கும் நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம வெயில்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிட்டோம். அவங்க அனுப்பிட்டு நம்ம வந்து ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாரி போச்சு. பார்த்தா இன்னும் வெளிய வந்து பிஹைண்ட் த ஷூட்ஸ் மாரி போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாரி நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நெனைக்கிறேன். சும்மா உட்காந்து நான் ஃபோன் நோண்டிட்டு ரீல்ஸ் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரைட் வந்து வெட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ட் அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வேகமா நம்ம வந்து ரெடி பண்ணணும். இவங்க எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. லைக் ஹேர் ஸ்டைலும் நம்ம ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். மேக்கப் லுக் டச்சப் பண்ணிட்டு, ஐ லுக்ல வந்து ஷிம்மர் போடணும். அண்ட் பிளஷ் அதெல்லாம் மாத்தணும். லிப்ஸ்டிக் மாத்தணும். ஃபுல் ஜுவல்ஸ் மாத்தணும். எல்லாமே. அவ்ளோ கம்மியான பீரியட் டைம்ல வந்து எப்படி அந்த இது ஃபுல்லா பண்ண முடிஞ்சது அப்டின்னா, அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட கசின் எல்லாருமே இருக்காங்கல்ல, எல்லாருமே அடுத்தடுத்த ஐட்டம் வந்து ரெடியா கையில வந்து எடுத்து எதெல்லாம் வேணுமோ ரெடியா வச்சிருந்தாங்க. நான் ஒண்ணு பண்ண அவங்க குடுத்துட்டே இருந்தாங்க. அதனால டைம் வந்து சீக்கிரமா போயிடுச்சு. அண்ட் சாரியும் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சிருந்தது. அதனால சாரி கட்டுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. கரெக்ட்டா ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாரு. அவர் கேட்டாரு, "கொஞ்சம் இந்த காஸ்டியூம்லயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன்" அப்டின்னாரு. பிரைடு வந்து ரெடி ஆயிட்டாங்க. அதனால குரூம்க்கு மட்டும் டச்சப் பண்ணி விட்டுட்டா. "நீங்க வந்து கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொன்னேன் நானு. நம்ம வந்து வொர்க்க முடிச்சுட்டு அங்கருந்து கெளம்பிட்டோம். கெளம்பும்போது பிரைடோட கசின் ஞாபகமா எங்கள கூப்ட்டு, "இந்தாங்க இத உங்களுக்கு குடுக்க சொன்னாங்க பிரைட்" அப்டின்ட்டு இந்த மாரி குட்டியா ரிட்டர்ன் ஃபேவர் மாரி பண்ணியிருந்தாங்க. செம்ம ஸ்வீட்டு. இந்த கப்புள் தான் வந்து ரொம்ப ப்பா இவங்களுக்கு இவங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, அந்த மாரி ரொம்ப ஸ்வீட்டான பேர் அவங்க. நம்ம வந்து வொர்க்க முடிச்சுட்டோம். வொர்க் முடிச்சுட்டு எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அங்கருந்து நம்ம வந்து ஃபேமஸான மதுரை கடையில போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, அம்மா
பிரம்மா மெஸ்க்கு போனோம். அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது அப்படின்னோடனே அதுக்கு ஆப்போசிட்லயே குமார் மெஸ் இருந்தது. அங்க கார் பார்க் பண்ணிட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்க செம்ம டிராஃபிக்கா இருக்கும், ஒன் வே வேற. அண்ட் அங்க போயிட்டு சிக்கன் 65 பிரியாணி, அப்புறம் இந்த கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. சிக்கன் 65 செம்மையா இருந்துச்சு. அண்ட் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்புறோம். நான் வந்து இந்த குர்த்தி இந்த மாதிரிலாம் வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணணும், ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன். பட் ஆன் தி ஸ்பாட் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து கிளம்பணுமா, ட்ரெஸ் அப் பண்ணுமா, நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. வேண்டாம், கோயில் தானே, பரவாயில்ல, நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி எடுத்துட்டுலாம் வந்துமே, புதுசா வேற வாங்கின குர்த்தி இது. ஸோ அதனால சரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதுவுமே மேக்கப்லாம் போடல. வெயில் ரொம்ப இருந்தது. அண்ட் என்னோட ஸ்கின்னும் வந்து பீல் ஆயிட்டு இருந்ததுனால நான் எதுவுமே மேக்கப் போடல. வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் தான் போட்டிருந்தோம். அண்ட் நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கார்ல வந்து அமுக்கி திணிச்சு பேக் பண்ணிட்டோம். அங்க இருந்து கிளம்பியாச்சு. நான் இந்த ஒரு பெரிய இயரிங் போட்டிருந்தேன். கொஞ்ச நேரத்துல அந்த இயரிங் மாத்திட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்தது. இப்பதான் எல்லாருமே அந்த ட்ரிப் வைபுக்கே வரும். மதுரையில இருந்து சாத்தூர், எங்களோட கோயில் இருக்கிற ஊருக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆகும். பட் ஆனா அங்க நம்ம ஊருக்கு ரீச் ஆயிட்டு சந்தையில நம்ம எல்லாமே பூஜைக்கு தகுந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்க இருந்து இன்னும் நம்ம உள்ள ஒரு 1 hour டிராவல் மாதிரி போகணும். ஸோ அதனால வந்து நம்ம அங்க இருந்து கிளம்புனதே காலையில அந்த மாதிரி சீக்கிரம் கிளம்புனது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு முடிச்சிட்டு நம்ம அங்க இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும் இல்லையா. அண்ட் கோயில்ல வந்து நட சாத்திடுவாங்க 12 மணிக்கு அப்படின்ட்டு நாங்க வேக வேகமா போயிட்டு இருந்தோம். போன வாட்டி போகும்போதெல்லாம் மார்க்கெட்ல போய் நானும் வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி நான் இறங்கல, ரொம்ப வெயிலா இருந்துச்சு. அண்ட் நம்மளும் ட்ரீட்மெண்ட் ஸ்கின்ல இருக்கிறதுனால வெயில் ரொம்ப படக்கூடாது, நான் காருக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு கோயில் கிட்ட வந்துட்டோம். இது வந்து கோயிலுக்கு முன்னாடியே இந்த பிள்ளையார் குட்டியா ஒரு கோயில் மாதிரி இருக்கும். இவர்கிட்ட நம்ம வந்து வணக்கம், நான் ஊருக்கு வந்திருக்கேன், என் கோயிலுக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து நம்ம கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சு விபூதி இல்ல, ஐயோ, ஊதுவத்தி எல்லாம் காட்டிட்டு கும்பிட்டுட்டு வரணும். இங்க இருந்து கோயில் வந்து ஒரு 2 minutes தான். எனக்கு தெரியல, நான் வந்து ஊர் எல்லாத்தையும் நான் வந்து காட்டிட்டேன். பட் ஆனா இந்த கோயில் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து பேர் சொல்ல, யாருக்காவது தெரிஞ்சா கரெக்டா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஊர் பேர் கூட நான் சொல்லிட்டேன். இதுல கூட லைட்டா ஜூம் பண்ணா எங்கேயாவது கோயில் பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த கோயில் யாராவது போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில். இங்க வந்து சின்ன வயசுல இந்த திருவிழா டைம்ல எல்லாம் வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த அளவு கூட இல்ல, இவ்வளவுலாம் வந்து கட்டியிருக்க மாட்டாங்க, ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கும். இங்கே நாங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி பூஜை எல்லாம் பார்த்து அந்த மாதிரி வருவோம். இப்ப வரதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான், எங்கேயாவது புக்கிங் முடிச்சுட்டு ஆன் ஸ்பாட்ல சடனா பிளான் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. எப்ப ட்ரை பண்ணாலும் கோயிலுக்கு வந்து போகணும்னா அந்த ஒரு பிளான் வந்து அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகும், ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால கடைசியில இந்த வாட்டி வந்து ஐ திங்க் 2 years கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு போய். அண்ட் யாருக்கு வந்து என்ன இது அப்படின்னாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னா குலதெய்வம் கோயில் எப்ப போனீங்க, நீங்க அதை போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதனால மேபி இங்க போயிட்டு வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில வந்து அங்க போனோம். அண்ட் என்னன்னா 12 o'clock மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் அந்த டைமுக்கு தான் நம்மளும் போனோம். நிறைய ஃபேமிலிஸ் அது நம்மளுக்கு முன்னாடியே இருந்தாங்க. அதனால அவங்க பூஜைக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால நட சாத்தாம இருந்தாங்க. அதனால அது நம்மளுக்கு நல்லதா போயிடுச்சு. அதனால மத்தவங்க எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம அங்க கோயிலே வெயிட் பண்ணி சும்மா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். நீ ஆடுனியா வீட்டுல ஒத்துப்பாங்களா? என்ன திட்ட போறாங்க?
நல்லா கதை அடிச்சுட்டு, அங்க ஊஞ்சல் எல்லாம் ஆடிட்டு, அங்க பயங்கர வெயிலு. ஆனாலும் நல்ல காத்து வீசும். நல்லா இருக்கும். அந்த கிராமத்துக்குலாம் போய் அந்த கோயில்லலாம் அதெல்லாம் ஒரு வேற விதமான ஒரு வைபு தான். எனக்கு வந்து அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல வெக்கேஷன் ட்ரிப்பு போறோம் அப்டின்னாலே குலதெய்வம் கோயில் தான் கூட்டிட்டு போவாங்க. அங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ராஜபாளையம் நாய் தான் வந்து அந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா பக்கத்திலேயே தான் அந்த ஊரும் இருக்கு. அதனால தெருவுல இருக்கிற நாயே வந்து அந்த ப்ரீட்ல தான் இருக்கும். நல்லா பெருசா இருக்கும். இப்ப அடுத்து நம்மளோட டர்ன் தான். அதனால பூஜைக்கு எல்லாமே வந்து சேர்த்து எடுத்து பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன வந்து நெய் விளக்கு வந்து எல்லா சாமிக்கும் போய் ஏத்திட்டு வர சொன்னாங்க. நமக்கு வேற ட்ரைலயே இந்த வத்தி குச்சி வந்து பத்திக்காது. நம்ம அங்க வேற ஒருத்தவங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி பண்ணும்போது இன்னும் ஷை ஆயிடுச்சு. இது பொருத்தவே இல்ல. அதனால பொறுமையா நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த படி நான் ஸ்டோரி டைம்ல சொல்லியிருப்பேன். எங்களோட கோயில்ல வந்து உள்ள நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இந்த படிக்கட்டுல தான் நான் அந்த உருவத்த பார்த்தேன். இங்க வந்து கருப்பசாமியோட சிலை இருக்கு. அதுக்கு கீழ தான் இந்த படிக்கட்டுல நான் கை வச்சிருக்கேன்ல, அந்த இதுல தான் உட்கார்ந்துட்டு இருந்த மாரி ஒரு உருவம் பார்த்தேன். எங்க டாடியும் பார்த்தாரு. இந்த இடம் தான். நீங்க நெறைய பேர் வந்து ஏதாவது கதை சொன்னா அதுக்கு ஃபோட்டோ ஏதாவது இந்த இடத்துல தான் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரிய ரிலேட் பண்ணிக்க முடியும்னு கேட்பீங்க. எனக்கு எடிட் பண்ணும்போது தான் அந்த ஸ்பேஸ் பார்த்துட்டு, நம்ம முந்தி அந்த கதை சொன்னோம்ல இந்த இடம் தான் அது அப்படின்ட்டு எனக்கு வந்து கவனம் வந்துச்சு. அடுத்து நான் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் நெய் விளக்கு ஏத்திட்டு நம்ம வந்து பூஜைக்கு வந்து போயிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த கோயில்ல சாமி இருக்காங்க இல்லையா? இந்த மெயின் சாமி உள்ள இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம வீடியோவோ, ஃபோட்டோவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. நான் ஒரு வாட்டி அத வந்து நான் ட்ரை பண்ணேன். இந்த ஃபிலிம் கேமரா இருக்கும் இல்லையா? அதுல வந்து நான் ட்ரை பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லா அந்த ஊர் ட்ரிப் ஃபுல்லா எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து ஃபிலிம் ஒரு மாரி இதாகி, ஃபோட்டோஸ் ஃபுல்லா வெள்ளையா தான் வந்தது. அதனால இந்த வாட்டி அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன். "பாத்தும்மா, சாமி மட்டும் தெரியிற மாரி எடுத்துறாதீங்க" அப்படின்ட்டு. ஒரு மாரி உள்ள பயமா தான் இருந்தது. ஏன்னா உள்ள எல்லா ஃபுட்டேஜும் இருந்தது. நம்ம வ்ளாகிங் கேமரால தான் எடுத்திருந்தோம். பூஜை முடிச்சுட்டு, பூஜை பலகாரம் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து பரிமாறிட்டு, காசுலாம் குடுத்தோம். இவங்க வந்து அங்க ஊர்ல இருக்கிறவங்க தான் பெரியவங்க. வருவாங்க. நம்ம அங்கேயே வந்து இதுவே விருந்து அதெல்லாம் வைக்கிறோம்னா, அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதெல்லாம் அதெல்லாம் நல்லாருக்கும். அண்ட் நான் வந்து கவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன் எத்தன பேர் இருக்காங்கன்னு. ஒரு பாட்டிமா மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வெளிய நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்ட்டு நான் அவங்களுக்கு காசு குடுக்கும்போது, இந்த நாயும் ஓடி வந்துருச்சு அத கூப்ட்ட மாரி. பின்னாடியே நடந்து வந்தோனே பயந்துட்டேன். இவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க. அதனால கார்ல இருக்கிற ஒரு குட்டி கேக் பாக்கெட் எடுத்து வச்சாச்சு. அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. அவ்வளவுதான். அங்கிருந்து கிளம்பியாச்சு. கோயில்ல இருந்து கிளம்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஊருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பக்கத்துல எந்த ஹோட்டல் இருக்கோ அங்க வந்து நம்ம சாப்பிட போயிட்டோம். கார்ல ஃபுல்லா பொருளா தான் இருந்தது. என் மடியில ஃபுல்லா பொருள், எல்லார் மேலயும் பொருளா இருந்தது. இன்னும் அடுக்கி வைக்கவே இல்ல. சாப்பிட்டுட்டு தான் நம்ம அந்த வேலைய பண்ணணும். உள்ள போயிட்டு நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். அதான் இந்த வெயிலுக்கும் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் வந்து இதுவா இருக்கும். ஹேம் வந்து ஆசையா ஐஸ்கிரீம் வேணும், ஜூஸ் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டான். அதனால அதுவும் வாங்கி குடுத்தாச்சு. அங்க வந்து ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கடை தான். இங்க வந்து இந்த பக்கோடா அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸு. நெறைய யூடியூப் வீடியோலலாம் கூட வரும். இங்க நான் எப்போ போனாலும் ஊர்ல சென்னையில இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து மொத்தமா வாங்கிட்டு வருவேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க வந்த உடனே காலி ஆயிடுச்சாம். அதனால ஹைவேஸ்ல அதே கடை பெருசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இங்க வந்து பிரைஸ் அதிகமா இருக்கும். நீங்க ஊருக்கு போறீங்கன்னா அந்த ஊட்டியா ஒரு கடை சொன்னாலும் அது சந்தையில இருக்கும். அங்க போய் வாங்குங்க. இங்க வந்து பிரைஸ் அதிகமா இருக்கும். இது வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம் வாங்காம போணுமா அப்படின்றதுக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அங்க இருந்து நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் வந்து ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி. ராம்கோ தான் நினைக்கிறேன். இது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. டாடி வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கோ, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அதனால தான் அந்த ஒரு ஷார்ட் எடுத்தேன். அடுத்து அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து சென்னை தான். சென்னை வந்து அரௌண்ட் 12 o'clock நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரிட்டர்ன் போகும்போது தூக்கம் வந்துருமோ அப்படி இப்படின்றதுக்காக பாட்டெல்லாம் போட்டா தூக்கம் வரும். நான் என்ன பண்ணிட்டேன், சிவகார்த்திகேயன் மூவி எல்லாம் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த மாதிரி காமெடி பிலிமா போட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அதனால தூக்கம் இல்லாம வீடு வந்துட்டோம். நடுவுல வந்து ஒரு ஸ்டாப்ல மட்டும் நின்று இந்த டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பி சேஃபா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பவே பாத்தீங்கன்னா தெரியும் நான் லூசார் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன்னா. அதுக்கப்புறம் நம்ம கார் ஏறணுன்னே போனிடெயில் போட்டு ஏன்னா அதுக்கு மேல தாங்கல, வெயில் அவ்வளோ வெக்கையா இருந்தது. அவ்வளவுதான்.
இதுதான் வந்து ஒரு குட்டி vlog. எல்லாரும் vlog போடுங்க, vlog போட்டு ரொம்ப நாளாச்சு சொன்னீங்க. அதனால இதை வந்து எடுத்து போடுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. போனதெல்லாம் vlog எடுத்து இந்த மாதிரி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். என்ன பண்றது நான். Hope you like this video. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.